வருவதே இன்பம், மற்றெல்லாம் புறத்த புகழ்நிலம் என்று வள்ளுவனை எழுத வைத்து தன் நிறம் காத்துக் கொண்ட என்னருமை தாய்மொழியே தமிழே தாயே. அன்னைய மண்ணில் அவதரித்தாலும் அன்னை தமிழில் அடிதொழுந்தே வளர்ந்தவன். வழக்கம் மாறாமல் வணங்குகிறேன் தமிழே உன்னை, வாழ்த்திடுவாய் வளமை போல் என்று. சோகத்தின் நிழல்கள் சுற்றியே இருந்தாலும் வேகத்தின் துணையோடு விரட்ட முயன்றாலும், கடந்த கால வாழ்வு அசப்பானதென்றாலும் நிகழ்கால வாழ்வு நிமிர்விக்கும் என்றெண்ணி நம்பிக்கையின் துணையோடு நல்வாழ்வை தேடுகின்ற என்னருமை தாய்நாட்டின் இரத்த உறவுகளும் இங்கு வருகை தந்திருக்கின்ற கல்விமான்களே, மாணவரான அக்கா அண்ணன் மார்களே, அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். நாம் வாழும் சுவிஸ் நாடு அன்று எப்படி இருந்தது என்று என் தங்கை ஓவியா இங்கு உரையாற்றியிருந்தார். இப்பொழுது நான் இன்றைய சுவிஸ் நாடு எப்படி இருக்கிறது என்று உங்கள் முன் உரையாற்ற இருக்கின்றேன். உங்களுக்கு அது பிரயோசனமாகவும் அமையும். பறந்து விரிந்த இவ்வாரில் படித்தவர்கள் நிரம்பிய ஒரு சுதந்திர நாடு நாம் வாழும் சுவிஸ் நாடு. இது குறிஞ்சி, முல்லை, மருத நிலங்களால் அழகு பெற்ற நாடு. ஐரோப்பாவின் சொர்க்கம் என்றும் போற்றப்படுவது இந்த நாடு. இயற்கை அழகு மூலம் சுற்றுலா பயணிகளை கவருகின்ற நாடு. பார்க்கும் இடமெல்லாம் அழகு பொழிக்கும். தாய் தன் பிள்ளைகளை பாதுகாப்பது போல் இங்கு வாழும் ஒவ்வொருவருக்கும் சட்டம் பாதுகாப்பு அளிக்கிறது. இத்தனை சிறப்புகளையும் தன்னகத்தே கொண்டு உலகளாவிய ரீதியில் உற்று பார்க்கப்படும் நாடாக இருப்பது நாம் வாழும் சுவிஸ் நாடு. மனித வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து அம்சங்களும் நாம் வாழும் சுவிஸ் நாட்டில் நிறைந்து காணப்படுகிறது. சட்டத்தை மதிக்கின்ற மக்கள் சுவிஸ் மக்கள். சுவிஸ் அரசின் நிர்வாக கட்டமைப்புகளுக்கும் நெறிப்படுத்தல்களும் மக்களின் வாழ்வை வளப்படுத்தி நிற்கிறது. உழைப்பை நம்பி வாழும் மக்களும் அவர்களின் நாட்டு பற்றுமே நாட்டின் வளர்ச்சிக்கு உந்து சக்தியாக அமைகின்றது. இவ்வழகிய நாடு ஐரோப்பா கண்டத்தின் மத்தியில் இருக்கின்றது. இதன் எல்லைகளாக 5 வெவ்வேறு நாடுகள் இருக்கின்றன. இது 41,285 சதுர கிலோமீட்டர் பரப்பளவை கொண்டது. இச்சிறிய நாட்டை யூரா, ஆல்ப்ஸ் மலைகள், நடுப்பகுதி என 3 பெரும் பிரிவுகளாக பிரிக்கலாம். இங்கு கந்தோன் எனப்படும் பாராளுமன்ற ஆட்சி கொண்ட 20 முழு மாநிலங்களும் 6 அரை மாநிலங்களுமாக மொத்தம் 26 மாநிலங்கள் உள்ளன. சுவிஸ் நாட்டின் தலைநகராக பேர்ன் மாநிலம் விளங்குகின்றது. ஆவணி திங்கள் 1ஆம் நாள் சுவிஸ் தேசிய தினமாக கொண்டாடப்படுகிறது. சுவிஸ் நாட்டின் மொத்த சனத்தொகை 79.5% சுவிஸ் நாட்டவர்களாகவும் 20.5% வெளிநாட்டவர்களாகவும் இருக்கின்றார்கள். பல்லின சமுதாய மக்கள் தத்தம் பாரம்பரிய மொழி பண்பாடுகளோடு இங்கு வாழ்ந்தாலும் ஜெர்மன், பிரெஞ்சு, இத்தாலி, ரேத்தோர்மானி ஆகிய 4 மொழிகளுமே அங்கீகரிக்கப்பட்ட ஆட்சி மொழியாகும். மலையும் மலை சார்ந்த நிலங்களும் ஆகிய அழகிய சுவிஸ் நாட்டை பனிக்காலம் மேலும் அழகுபடுத்தும். எங்கு பார்த்தாலும் வெண்மணி கூட்டம் வெள்ளை கடலாக கொட்டி கிடக்கும். இங்குள்ள மலைகளில் வெண்மணியில் சறுக்கி விளையாட ஏராளமான வெளிநாட்டவர்கள் வருகை தருவார்கள். சுவிஸின் பொருளாதாரத்தை கட்டியெழுப்பும் முக்கிய காரணிகளாக வங்கி சேவை, காப்புறுதி, சுற்றுலாத்துறை திகழ்கின்றது. இதனை விட பால் மற்றும் பாற்பொருட்களின் உற்பத்தியும் சுவிஸின் சாக்லேட்டும் கடிகாரங்களும் உலக அளவில் பேசப்படும் உற்பத்தி பொருட்களாகும். சுவிஸின் நாணய பெறுமதி பிராங்க் எனப்படும் பேரினால் குறிக்கப்படுகின்றன. வானளாவிய மலைகளும் பச்சை பசைகள் என்ற புல்வெளிகளும் பார்ப்போரை பரவசம் ஊட்டும் இயற்கை அழகாகும்.
வற்றாத ஆறுகளும் ஏரிகளும் இந்நாட்டிற்கு இயற்கை அன்னை அளித்த கொடையாகும். இவ்வழகுகளோடு தனி மனித பாதுகாப்பு, சுதந்திரம், வாழ்விடம், மருத்துவம், வேலைவாய்ப்பு என்ற அனைத்து அம்சங்களும் ஒருங்கே சேரப்பெற்றது சுவிஸ் நாடு. அங்கு கிடைக்கும் சிறந்த கல்வி வாய்ப்பினை நாம் முழுமையாக பயன்படுத்தி கல்வியிலும் பொருளாதாரத்திலும் நிறைவிலக்கை அடைக்க முயற்சிக்கின்றோம். யுத்த கொடுமையால் புலம்பெயர்ந்து அகதியாக வந்த எங்கள் இனத்தை மனித நேயம் கொண்டு இருகரம் நீட்டி வரவேற்ற சுவிஸ் மக்களை அவர்களது பண்பாடுகளை மதிப்பதோடு சுவிஸ் நாட்டின் சட்ட திட்டங்களை ஏற்று எமது தமிழினத்தின் தனித்துவத்துடன் வாழ்ந்து எம் நாட்டிற்கும் மக்களுக்கும் பெருமை சேர்த்து கொண்டு நாம் அங்கு வாழ்கின்றோம். அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி. சாகித்ய நலனுக்கு நன்றியை கூறிக்கொண்டு அடுத்ததாக இந்த உலகம் உறவுகள் அமைப்பு சார்பிலே யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் முகாமைத்துவ பீடத்தைச் சேர்ந்த இலக்ஷன் அந்த அமைப்பு சார்ந்த நடவடிக்கைகளை பற்றி சிறு உரையாற்றுவார்.